வெட்டுவோம், அடுத்த வருஷம் சில விலை முழுமையா வெட்டுவோம். அதுக்குள்ளேயும் இந்த மகாபலி பொரஸ்ட் தொல்பொருள் அவன் இவன் என்று கொண்டு கல்லுகளை சுத்தி எங்க பார்த்தாலும் கல்லை கொண்டு தாக்குறது, நாங்கள் கல்லை பிடுங்குறது, வில்லங்க போடுறது, சண்டை பிடிக்கிறதாயே எங்களுடைய ஆயுள் முடிஞ்சது. நாங்கள் ஏன் தமிழரா பிறந்தவண்டு சரியா மன வருத்த போடுறோம். நாங்கள் முந்தின மாதிரி இந்த யுத்தத்திலே அடிபட்டாக்கும் எங்களுக்கு திரும்பவும் ஒரு வில்லங்கமான விஷயத்துக்குள்ள போக பயமாக கிட்ட அடிபட்டிருக்கிறபடியால் நாங்கள் அப்படி இல்லாமல் இந்த அரசியல்வாதிகளோ இல்லாட்டிக்கு பாஞ்சுவே G8 சொன்னால் அவரும் கையை விரிக்கிறார். இந்த வருஷம் எல்லாம் எங்களுடைய 64ஆம் ஆண்டு பூமித்தோட நான் விவசாயம் செய்த கூமாளிக்கண்டல் காணிங்க நான் காவலுக்கு கிடந்துட்டு வீட்டை போட்டு என காய்ச்சல் தென்றால் விரையலாம் போச்சு. ஒரு சிங்கள ஆள் என் வயலை வெட்டி கொண்டு போயிட்டான். 35 பேக் நெல்லை வெட்டி கொண்டு போட்டான். நான் 3 மாதம் காவல் காத்த நெல் இந்த போலீஸ் அதிகாரியை முறையிட்டு போலீஸ் அதிகாரியை அங்க கூட்டி கொண்டு போய் பில்லங்க பண்ணி 3 பேக் நெல் தந்தானியா. நீங்களே எந்த வயல் 64ஆம் ஆண்டு பூமித்தோட நான் வச்சிருக்கிறேன். வெட்டி கொண்டு போட்டான். நான் காவலுக்கு கிடந்துட்டு வீட்டவோ வெட்டி கொண்டு போட்டான் சிங்களம் வந்து வெட்டு மிஷினாலே. அப்ப போலீஸ் அதிகாரியோட போய் கஞ்சி அழுதால் அவர் வந்தார். அவர் வந்து அங்க கதைச்சால் ஏதோ அவைந்த இனம் தானே. அவர் ஒரு பக்கம் சாயிற மாதிரி தெரிஞ்சது. அவர் எனக்கு 3.5 பேக் நெல் வாங்கி தாரார் 35 பேக் நெல்லுக்கு பதிலாக. அவ இப்படி ஆறுட்ட முறைகிறது. இந்த இப்படியே நிலைமை போனால் எங்க இது போய் முடியுமன்றது தெரியாது. அப்ப எல்லப்புற கிராமத்துல இருக்கிற எங்களுக்கு இண்டை கண்டாலப்பு நாளைக்கு உள்ள இருக்கிறவருக்கு நாளைக்கு பிரச்சனை வரத்தான் போகுது. இவைகள் இப்ப பேசாம எல்லாரும் கண்ணை மூடிக்கொண்டு அரசியல் பக்கத்துல நான் அந்த கட்சி நீ இந்த கட்சி என்று பாதியா பிஞ்சு திரிகிறாங்களோ இல்லையோம்மா. இந்த தமிழ் மக்களுக்குரிய ஒரு உண்மையான ஒரு விடிவை எடுத்துட்டு ஒற்றுமையா இருந்து அதுங்களை செய்து தருவோம்ன்ற பக்கமே இல்லை. யாழ்ப்பாணத்திலும் ரிங்கோவிலும் அங்கேயும் இருந்து கொண்ட ஐயா தங்களோட பதவி முகங்களையும் தங்களோட கட்சிகளையும் உழைச்சுழைச்சு பாதுகாக்கிறதான் பாக்குறாங்களோ. இந்த தமிழ் மக்களோட பிரச்சனையை கதைக்கிறாங்கன்னு இங்க ஒரு தினமா காண இல்லை.